அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. ஏற்கனவே 50வது கொஸ்டினாக வந்து 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி எப்பிரிவு திருத்தப்பட்டது. 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி எப்பிரிவு திருத்தப்பட்டதுன்னா 45வது பிரிவு திருத்தப்பட்டு 21A சேர்க்கப்பட்டது. இது முன்பருவ மழலையர் கல்வி 6 வயதிற்குள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது அடிப்படை கடமையாகவும் சேர்த்துருக்காங்க, அடிப்படை உரிமையிலே இருக்குது. 21A வந்து அடிப்படை உரிமையில் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து 45வது பிரிவு திருத்தப்பட்டது. அடிப்படை உரிமை 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 45வது பிரிவு திருத்தப்பட்டு 21Aல சேர்க்கப்பட்டுச்சு. 21A என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமை. 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எது அடிப்படை உரிமையாக்கப்பட்டதுன்னா 21A. 45வது சட்டப்பிரிவு திருத்தப்பட்டு 21A குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. 21A குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி பிரிவுகளில் அடிப்படை கடமை உள்ளது? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி பிரிவுகளில் அடிப்படை கடமை உள்ளது? 51A ஆர்டிக்கல் 4A பாட்டில் பகுதியில் 51A சட்டப்பிரிவு 4A வந்து பாட்டில் அடிப்படை கடமை உள்ளது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த நாட்டிலேருந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டில் USSR ரஷ்ய நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. 51A சட்டப்பிரிவு 4A வந்து பகுதி. 21A குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 21A 45வது பிரிவு திருத்தப்பட்டு 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 45வது திருத்தப்பட்டு 21Aல அது வைக்கப்பட்டது. அடிப்படை கல்வி குழந்தைகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டது. 6 வயதுடைய குழந்தைகளுக்கு வந்து முன்பருவ மழலையர் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து அரசியலமைப்பு எந்த பகுதி பிரிவு அடிப்படை கடமை உள்ளதுனாக்கா 51A 4A பகுதியில் இருக்குது. 51A பகுதி 4A எந்த சட்டத்திற்கு அடிப்படை கடமை வந்து எந்த சட்டத்திற்கு 42வது சட்டத்தின்படி 1976ஆம் ஆண்டு எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள். 51A(k)ன் கீழ் 11வது அடிப்படை கடமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை பள்ளிக்கெடுதல் கட்டாய அடிப்படை கல்வி வழங்குதல். 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்குதல் வந்து 51Aல K பிரிவில் இது இருக்குது. 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அதில் 11வது அடிப்படை கடமை எதுன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய அடிப்படை கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. எந்த சட்டத்தின் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டதுன்னா 1976 42வது சட்டத்தின்படி அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. எந்த கமிட்டியின் பரிந்துரை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னா சரண் சிங் கமிட்டி அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. சிறு அரசியலமைப்பு குறு அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படுறது எந்த இதுனாக்க 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் சிறு கான்ஸ்டியூஷன் என மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படுகிறது. 57 பார்த்துருக்கோம். இது அடுத்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 86வது சட்டத்தின்படி 45வது பிரிவு சேர்க்கப்பட்டு அடிப்படை கடமையில் 21A சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமை வந்து எதில் இருக்குன்னா அது அடிப்படை உரிமை. இது 21A அடிப்படை உரிமை. அடிப்படை கடமை 51A பகுதி 4. அடிப்படை கடமை வந்து ரஷ்யா அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி எடுக்கப்பட்டுச்சு. 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடிப்படை உரிமை 21A வந்து அடிப்படை உரிமை. 51A(k)ங்கிறது அடிப்படை கடமையில் 11வது அடிப்படை கடமை. 6லிருந்து 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளித்தல் தான் அந்த 11வது கடமை. 51A(k)ன்னா அடிப்படை கடமை. 21Aங்கிறது அடிப்படை உரிமை. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு. 21Aக்கும் 51A(k)க்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இது அடிப்படை கடமை, அது அடிப்படை உரிமை. எந்த சட்டத்திற்கு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டாங்க? 1976 42வது சட்ட திருத்தம். எந்த கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் அடிப்படை கடமை சேர்க்கணும்? சரண் சிங் கமிட்டி அடிப்படையில். நன்றி. தேங்க்யூ.